சொல்லு. நான் மறுபடியும் சொல்றேன். இப்ப சந்தோஷமா உனக்கு? ஏன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லி நீங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாதீங்க. இங்க பார், ஏற்கனவே கல்யாணமான ஒருத்தனுக்கு ரெண்டாவது தரமா போறியா என்ன? சொல்லு ரம்யா. போதும் ரம்யா, நிறுத்து. உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைச்சது தப்பா? ஆமா, நான் தான் சரவணனை உன்னை விட்டு விலகி போ சொன்னேன். ஏன் சொன்ன? அவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக. அவனுக்கு என்ன இருக்குன்னு சொல்லு. சொந்தமா ஒரு வீடு இருக்கா, இல்ல சொத்து பத்தின ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லாத ஒருத்தனுக்கு உன்னை கட்டி கொடுக்கறதுக்கு நான் எப்படி சம்மதிப்பேன்? அதுக்காக தான் என் பொண்ணை விட்டு நீயே விலகி போயிடுன்னு சொன்ன. அவனும் போயிட்டான். இதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இங்க பாரு ரம்யா, நீ சின்ன வயசுல இருந்தே வசதியா வாழ்ந்த பொண்ணு. நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நீ குறை சொல்ற மாதிரி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாதுன்னு அப்ப நான் நினைக்கிறது எந்த வகையில தப்பாவும் சொல்லு. அப்பா, நான் மறுபடியும் சொல்றேன். ஏன் நல்லதுக்காக தான் செஞ்சேன்னு சொல்லி நீங்க செஞ்ச தப்ப நியாயப்படுத்தாதீங்க. ஆமாப்பா, சரவணன் கிட்ட நம்ம அளவுக்கு காசு இல்லதான். அதெல்லாம் தெரிஞ்சுதானே நான் அவனை லவ் பண்ணேன். தெரிஞ்சுதானே நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் ஒத்துக்கிட்டேன்.